வெள்ளித்திரையில் கிராமத்து மண்ணின் வாசனையையும் மனிதர்களின் உணர்வுகளையும் அள்ளி தெளித்த அந்த பாசக்கார கிழவன் இன்று நிரந்தரமாக கண்மூடிவிட்டான். தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவாக அரியணை ஏறிய அந்த சகாப்தம் தனது 84 வயதில் அமைதியாக விடை பெற்றுக் கொண்டது. நிழல்களின் நாயகன் பாரதி ராஜா கடந்து வந்த பாதையின் சிறு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்கலாம். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்து மண்ணில் 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி சின்னசாமியாக பிறந்து 1977ஆம் ஆண்டு ரஜினி, கமல், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் பாரதி ராஜா. அதன் பிறகு கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தின் மூலம் பாரதி ராஜா கதாநாயகனாக அறிமுகமானார். திரையில் 100க்கும் மேற்பட்ட காவியங்களை படைத்து அரை நூற்றாண்டு காலம் தமிழ் சினிமாவின் திசையை மாற்றிய பெருமை இந்த பெருங்கலைஞன் பாரதி ராஜாவையே சேரும். முதல் மரியாதை, கருத்தம்மா, கடல் பூக்கள், அந்தி மந்தாரை உள்ளிட்ட படங்களுக்காக தேசிய விருதுகளை வென்ற ஜாம்பவான் பாரதி ராஜா. அறைக்குள் மங்கிய வெளிச்சம் படர்ந்திருந்தது. சுவர்களில் தொங்கிய பழைய புகைப்படங்களில் 16 வயதினிலே மயிலின் சிரிப்பும் சப்பாரியின் வெள்ளந்தித்தனமும் உறைந்து கிடந்தன. முதல் மரியாதை சிவாஜியின் கம்பீரமும் கருத்தம்மாவின் வலியும் அந்த அறையின் அமைதியிலும் எதிரொலிப்பது போல இருந்தது. கட்டிலில் சாய்ந்தபடி ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பாரதி ராஜா. திரையில் 40க்கும் மேற்பட்ட காவியங்களை படைத்து தமிழ் சினிமாவின் திசையை மாற்றிய அந்த பெருங்கலைஞனின் கண்கள் இன்று சோர்வடைந்தன. பத்மஸ்ரீ, 6 தேசிய விருதுகள், கலைமாமணி என ஒட்டுமொத்த திரையுலகமும் அவர் காலடியில் சமர்ப்பித்த விருதுகள் அலமாரியில் மௌனமாக மின்னின. ராதிகா, ராதா, ரேவதி என அவர் கைப்பிடித்து அழைத்து வந்த நட்சத்திரங்கள் இன்று கோலிவுட்டின் தூண்களாக நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் இவை எதுவும் இன்று அவருக்கு ஆறுதல் தரவில்லை. அப்பா என யாரோ அழைத்த சத்தம் கேட்டு திரும்பினார். ஆனால் அங்கு யாரும் இல்லை, வெறும் பிரம்மைதான். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விதியின் கொடூர கரங்கள் அவரது மகன் மனோஜை பறித்து சென்ற அந்த பிளாக் மார்ச் மாதத்திற்கு பிறகு பாரதி ராஜாவின் ஆன்மாவே அவரிடம் இல்லை. மகனின் பிரிவு அந்த இமயத்தை உள்ளுக்குள் அப்படியே உலுக்கி போட்டுவிட்டது. மகனின் நினைவுகள் வரும்போதெல்லாம் தான் கதாநாயகனாக நடித்த கல்லுக்குள் ஈரம் படத்தின் நாட்கள் நினைவுக்கு வரும். பாறையை போன்ற நெஞ்சமுடைய கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்பார்கள். இந்த இமயத்தின் நெஞ்சுக்குள் இருந்த ஈரம் முழுக்க மகனுக்காக கண்ணீராய் உறைந்து போயிருந்தது. மகன் மறைந்த அந்த துயரத்திலிருந்தே அவரால் மீள முடியவில்லை. உடல் நலம் குன்றிய நிலையில் மருத்துவமனையை தவிர்த்து தன் சொந்த வீட்டின் சுவர்களுக்குள்ளேயே முடங்கி போனார். ஆயுத எழுத்து, குரங்கு பொம்மை, ஈஸ்வரன், திருச்சிற்றம்பலம் என இறுதி காலம் வரை கேமராவின் முன்னாலும் பின்னாலும் ஓடிக்கொண்டிருந்த அந்த பாதங்கள் இன்று ஓய்வெடுக்க துடித்தன. 1977இல் ரஜினி, கமல், ஸ்ரீதேவியை வைத்து அவர் ஏற்றிய அந்த சினிமா விளக்கு இன்று அதன் முழு ஒளியையும் உமிழ்ந்துவிட்டு அணைந்தது. ஜன்னல் வழியே வந்த தேனி, மண்ணின் வாசம் கலந்த காற்று அவரது முகத்தை மென்மையாக வருடியது. பாரதி ராஜா மெல்ல கண்ணை மூடினார். மணக்கண்ணில் அள்ளி நகரத்து சிறுவன் சின்னசாமி ஓடி வந்து கைகளை பற்றி கொண்டார். தூரத்தில் மகன் மனோஜ் புன்னகையோடு கை காட்டி அழைப்பது போல இருந்தது. ஒரு பெரும் கனவு கலைவது போல. தமிழ் சினிமாவின் இமயம் தன் மூச்சை நிறுத்தி கொண்டது. முதல் மரியாதைக்கே இறுதி மரியாதையா? மண்ணின் வாசம் என்றுமே மாறுவதில்லை. தமிழ் திரையுலகை அரை நூற்றாண்டு காலம் கட்டியாண்ட சக்கரவர்த்தி பாரதி ராஜாவுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம்.